ஹாய் யுவர்ஸ் நியூமராலஜி பேஸில் பிபியோட எல்லா மேட்சும் பற்றி நம்ம வரிசையாக டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம நீ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபியோட 20வது மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 2 மதியானம் 1:45 பற்றி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சோட ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்சோட ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 மேட்ச் 2 மேட்ச் நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். சூரியனும் சந்திரனும் சேர்ற பார்த்தீங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ்டாக வந்திருக்கும், குழப்பமாக வந்திருக்கும். மேட்சஸ் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா ஒன்று பெரிய ஸ்கோர் ஒரு டீம் அடிச்சிருவாங்க, 200க்கு மேலே அடிச்சிருவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஆனால் அது எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. ரன்ஸ் அதிகமாக போதா இல்லை கொலாப்ஸ் ஆக போகிறாங்க ஆல் அவுட் ஆகிட்டு கணிக்க முடியாது. ஸோ இந்த மேட்ச்சில் 2 மேட்சுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் விக்கெட் பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா 10 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நடக்கும் சூரியன் சந்திரன் சேர்றப்போ. ஸோ இது மாதிரி நடக்கிறப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கிறது இந்த மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட விக்கெட் எடுக்கல. இப்போ நடக்க போகிற மேட்ச்சில், அதாவது ஜனவரி 1 மேட்ச்சில் அவர் 3+ விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த மேட்சும் 3+ விக்கெட்ஸ் எடுக்கல. நான் சொல்லியிருந்தேன் இந்த மேட்ச் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ட்ரீம் டீமில் கேப்டனாக வந்திருக்காரு. நானும் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் கேப்டன் வைஸ் கேப்டனில் கிறிஸ் ஜார்டன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்துருந்துச்சு. கிறிஸ் ஜார்டன் நிறைய விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இன்னொன்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், வருஷம் மாறுது மாதம் மாறினால என்ன மேட்சஸில் நடக்கும்னு சொல்லிட்டு. அதாவது இது வரைக்கும் விளையாடாதவங்கலாம் இதில் விளையாட போகிறாங்க, அது இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களாம் இனிமேல் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஸோ ஜனவரி 1 ப்ளஸ் அவருக்கான கிரகம் எப்படிலாம் சேர்றப்போ பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ இனி எப்படி தான் இருக்கும், இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் நம்ம சொன்னதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜார்டன் கரெக்டாக வந்துருந்துச்சு. மித்த 2 பேர் கேப்டன்சி கொடுத்தோம், அந்த 2 பேர் கரெக்டாக வரல. ஸோ இப்படி தான் அவங்க 2 காம்பினேஷன்லாம். ஸோ இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2-3 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சேர்ந்த காம்பினேஷன். யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் குருவை சேர்ந்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது இல்லாமல் புதனை சேர்ந்தவங்க, கேதுவை சேர்ந்தவங்க, சனியை சேர்ந்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. அதுபடி பார்க்கல ரெனகேட்ஸில் பார்த்தோம்னா ஜே ப்ரௌனு ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜாக் பாரசர் மேக்கருக்கு ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டிம் சேப்பட்டு 25+ ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஜாக் பேத்தல் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எல் ஈவன்ஸ் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம் ஹார்வி அவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து வில் சத்தலான்னு 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F1 1 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து டாம் ராஜர்ஸ் 2 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அடுத்து ஆடம் சாம்பா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கேன் ரிச்சர்சன் 3+ விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸை பார்த்தோம்னா டிஆர் ஷாட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஓகோப் 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கிறிஸ்டியன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஜாக் பெத்தரால்டு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அலெக்ஸ் ராஸ் அவரும் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஜேமி ஓவர்டன் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லியாம் ஸ்காட் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சித் ரோண்டன் 3+ விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்து பென் டக்கட்டு 1 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரான் பைஸ் 1 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அடுத்து லாயிட் பப்பு அவரும் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. இப்போ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன சில பிளேயர்ஸ் பிளேயிங்கில் இருக்க மாட்டாங்க. புதுசாக சில பேர் வர்றப்போ ப்ரெடிக்ஷன் மாறி தான் போகும். ரீசன் என்னென்னா நம்ம ஒரு பிளேயரை வச்சு கனெக்ட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் இருக்கும். பிளேயருக்கு ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ அவரை இந்த கிரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கப்போ அவர் விக்கெட் எடுப்பாங்க மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். ஸோ அவர் கொஞ்சம் ஆவரேஜில் ஆடுவார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு பவுலர்ஸ் வீக்காக இருக்கிறப்போ, கிரகங்கள் வீக்காக இருக்கப்போ இந்த பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் நல்லா அடிப்பார்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரெடிக்ஷன் எடுக்கிறாரு. ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுற பிளேயர்ஸ் டீமில் இல்லாமல் போகிறப்போ புதுசாக யாராச்சும் வரப்போ ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 மேட்சே பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரலை. ஏன்னா நிறைய பேர் மாறிட்டாங்க. போன மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டெக்கட்டி உள்ளே வந்துட்டாரு. ஸ்டெக்கட்டிக்கு சூப்பராக வந்திருக்கு. ஆல்ரெடி பிளேயிங்கில் உள்ள சொல்லியிருந்தால் நம்ம அவர் கொடுத்துருந்துருக்கலாம். இப்போ யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஜாக் பாரசர் மேக்கர், டிம் சேப்பட், ஜாக் பேத்தல், எல் ஈவன்ஸ், வில் சதர்லாண்ட், டாம் ராஜர்ஸ், கேன் ரிச்சர்சன், ஓபோப், லியாம் ஸ்காட், அச்சித் ரோண்டன், லாயிட் போப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்க பிளேயர்ஸ். யார் கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் பேத்தல், கேன் ரிச்சர்சன், அச்சித் ரோண்டன் இவங்க 3 பேரையும் மாற்றி கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.